நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மனங்கள் 3 வகையாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். இப்போ அது எப்படி நம்மளை ஏமாத்துது, நம்மளை எப்படி அதை தீர்மானிக்கிறது நம்ம பார்ப்போம். மனம் இல்லைன்னா நிலை கடந்து போக முடியும். இந்த மனம் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இருக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த மனம் இருக்கும். உடல் அழிந்துட்டால் மனம் இறந்து போயிடும். ஆனால் அந்த மனம் இருக்கும்போது தேக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே அந்த ஆத்மாவில் இன்னும் ஒரு டஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்னென்னா வினைப்பயன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வினைப்பயன்கள் இந்த மனம் எண்ணங்களாக இந்த உடல் செயல்படும் பொழுது அந்த ஆன்மாவில் தேக்கங்களாய் மாறுகின்றது. அது ஒரு ஜோதி ரூபமான ஆன்மாவை நாமளே வினைப்பயனாக அதை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றோம். அதை உடைத்து எரிந்த வரைக்கும் நம்ம போராடின்னு இருக்கோம். அதுதான் ஆன்மீகங்கள். என்ன சொல்கிறேன்னா, நம்ம அடுத்த பிறவின்றது நம்ம அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இப்பிறவி இப்பனமே உண்மைதான், அது மாற்றமே கிடையாது. அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ, நீ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகவே கூடாது. இந்த பிறவி எடுத்த இந்த உடல் முழுமையாக செயல்படாமல் அடுத்த பிறவி எடுத்து நீ என்ன பண்ண போகிற? ஒன்றுமே பண்ண போகிறதே கிடையாது. அதனால் பகவான் இந்த பிறவி உனக்கு கொடுத்துட்டாருன்னா இதில் நீ அழகாக கொண்டாட்டங்கள் செய்ய வேண்டும். ஆக்சுவலாக பகவான்கிட்ட நம்ம இங்கே கொண்டாட வந்திருக்கோம், அதாவது செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம், அனுபவிக்கிறதுக்கு. பகவான்கிட்ட இருக்கோம். நம்ம அங்கேருந்து தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். அங்கே இல்லாத சந்தோஷங்களாக நம்ம இங்கே கிடைக்க போகுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ என்னென்னா, அதுக்கு ஒரு உதாரண கதைகள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுறது, மக்கள் கதைகளை விரும்புகிற மாதிரி வேறு எதைகளை விரும்புகிறது குறைவு. அதனால் கதைகள் மூலம் அந்த மனதுடைய செயல்பாடை நம்ம சொல்லலாம். நாரதர் சதாகாலம் அது நாராயணா நாராயணன் சொல்லின்னு இருப்பார். இந்த உலகத்தில் பயங்கர பக்திமான் யார் அப்படின்றது கேட்டால் அவர் நாரதர் தான் சொல்லுவாங்க. அதுக்கும் உதாரண கதைகள் நிறையா இருக்காங்க. நாரதர் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டுருக்கார். ஏன்னா அவர் அவர் மேல்நிலை அனுபவம், அதாவது எப்படி சொல்லணும்னா உணர்வு கடந்த நிலையை அனுபவித்து பரமாத்மா நிலைக்குள்ளே இருக்கிறவர் அவர். அதனால் அந்த நிலையில் இருக்கிறதுனால அவர் அறியாமை மாயை என்பது அவருக்கு தெரியாது. ஏன்னா உணர்வு நிலைக்கு போயிட்டார். ஒரு நேரங்களில் அவர் நாரதருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. என்னென்னா, மாயைனா எப்படி? எல்லோரும் மாயைன்ற நம்ம மாயையில் மாட்டின்னு இருக்கோம். மாயை ஆன்மீகவாதிகள் எல்லாமே அதானே சொல்லுன்றாங்க. அப்படின்னா நிலையான ஒரு பொருள் இல்லாததை மாயை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அடுத்த கணங்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கிறத மாயைன்னு சொல்லுவோம். இந்த உடம்பு கூட ஒரு மாயை தான். ஏன்னா நம்ம பேசுகிற நேரம் பல அணுக்கள் பல மாற்றக்கூறுகள் உடம்பில் மாற்றங்கள் அடைஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு கணம் பார்க்கிற உடல் மறுகணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செகண்டில் மாறிடுச்சான். அப்போ மாறக்கூடிய ஒரு பொருளை மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான ஒரு பொருளை பரமாத்மா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, நிலை கடந்து. ஏன்னா இன்னொன்று என்ன சொல்கிறான், பரமாத்மா கூட ஜீவாத்மாக திரும்ப பரமாத்மாவாக மாறுகிறார். அதனால் அவரும் மாற்றத்துக்குரியவர்னு ஒரு சாரார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கு அந்த சப்ஜெக்ட் போவோம். இப்போ நாரதர் என்னென்னா, அந்த மாயைன்னா எப்படியா இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு புரியல. மாயை நம்ம உணர்ந்துடணும் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்குறாரு. ஐயா என்ன இந்த மாதிரி மாயைன்னா என்ன அப்படின்னா, மாயை சொல்லி விளக்க முடியாது, அனுபவிக்கும் பொழுது தான் மாயைகள் தெரியும். மாயைகள் இருந்தாலும் சரி, பேர் உணர்வாக இருந்தாலும் சரி, சிற்றின்பமாகவும் சரி, அனுபவித்த பிறகு தான் அடுத்த நிலைக்கு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதனால் கிருஷ்ண பரமாத்மாவோட நாரதர் கேட்குறாரு, மாயைனா என்ன அப்படின்னா. அவர் பகவான் சிரிக்கிறார். இதை நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்றாரு. ஏன்னா மாயையில் சிக்கியவன் மீண்டு வந்தது குறைவு, பல அவஸ்தைகள் நிலை பண்ண. இல்லை நான் மாயை தெரிஞ்சுக்கணும். நீ தெரிந்தால் புரியாது, அதனால் பூலோகத்துக்கு போயிட்டு நீ அனுபவி அப்படின்னால என்ன பண்ணார், நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு ஒரு ஆற்று மணல் ஓரமாக அப்படியே பகவான் அவரும் நம்ம போயிட்டு மாயை அனுபவிச்சிடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறார் அந்த பூலோகத்துக்கு. கொஞ்சம் தொழில் என்ன பண்ண, பகவானுக்கு தண்ணி தாகம் எடுத்தது. அப்புறம் நாரதரே, நீ அங்கே போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாரதர் பகவான் சொன்னதை தட்டக்கூடாதுன்றனால என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு போகும்போது வீடு அவெல்லாம் ஓலை குடிசைகள் அப்படியே ஒரு இடங்கள் போகும்போது, அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு அழகான மங்கையை பார்க்குறாரு. நாரதர் முதல் முறையாக இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு உணர்றாரு நாரதர். அதுக்கு முன்னாடி உணர்வு அனுபவித்துன்ற
நாரதர் வந்து முதல் முறையாக மனதை அனுபவிக்கிறார், மனத்தலங்களுக்கு இறங்கிட்டார். ஏன்னா இந்த பூலோகத்துக்கு வந்துட்டார் இல்லையா, அதனால் பூலோகத்துக்கு வந்த உடனே மனம் ரீதியான ஆணவம், கண்மம், மாயை எல்லாமே வந்து மோக போகம் எல்லாமே உட்கொள்ள இந்த உடம்புக்கு வந்து வந்துடும். இவர் பார்த்த உடனே அந்த பெண் மீது ஒரு சபலம் ஏற்பட்டு போகுது நாரதருக்கு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு இவர் பேசி முற்படும் போது அவர் வந்து என்ன பண்ணா, சரி நான் உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து கல்யாணம் ஆகலை, திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சம்மதித்து திருமணம் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் காலங்கள் அப்படியே வந்து நாரதருடைய வேலைப்பாடெல்லாம் உண்டு, அங்கேயே வேலை செஞ்சுக்கின்னு. இப்போ அவருக்கு பசங்கள்லாம் 2 பசங்க இருக்குது, எல்லாம் சம்பாரிச்சு வந்து போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துட்டுருக்கார், குடும்பத்தை பார்த்துட்டுருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்ன ஆகுன்னா, அந்த அந்த நேரங்களில் ஒரு பெரிய மழை, வெள்ளங்கம் வந்து பயங்கர அடிச்சுக்கின்னு வெள்ளம் ஏறிட்டே இருக்குது. நாரதர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 2 குழந்தைங்களும் கையில் பிடிச்சிட்டு இருக்கார், பொண்டாட்டி. ஏன்னா ஆற்றோட வெள்ளம் அடிச்சுன்னு ஓடுறதுனால இல்லை இவர் வந்து கத்துறாரு, பகவானே பகவானே காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துறாரு பசங்களை. ஃபஸ்ட்டு தன்னுடைய மனைவி வந்து அந்த ஆற்றோட போகிறத வந்து அவரால் தாங்கிக்கவே முடியாத துன்பங்கள் தலையிலே அடிச்சுக்கிறார். 2 குழந்தைய கையில் பிடிச்சிக்கணும். பகவானே உனக்கு கண்ணு இல்லையா, கருணை இல்லையா, என் கண்ணு முன்னாடியே என்னுடைய மனைவி போயின்னு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் அது தலையில் அடிக்கிறதாங்களே. இன்னொருடைய மகன் வந்து அந்த ஆற்றுல அடிச்சுன்னு பண்ணுறார். அவருடைய தாழ முடியாத புத்திரோசோகன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த புத்திரோசோகம் அவரால் தாங்க முடியல. இந்த குழந்தை போச்சுன்னு தலையில் அடிக்கிறதாங்களே, இன்னொரு குழந்தைய வந்து கடந்து போகுது. பகவானை வந்து திட்டுறார் மாணவரையா, ஏன்டா அப்படி பண்ணிட்ட பாவி, என் குழந்தை போச்சு, மனைவி போச்சு, எல்லாம் போச்சு, என்னை மட்டும் ஏன் உயிரோட வச்சுட்டுருக்கு, என்ன நீ சாவடிக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து நாரதர் கேட்கும்போது ஒரு குரல் வந்து கேட்குது, மகனே நான் உன்னை தண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன், இன்னுமா தண்ணி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு பகவானுடைய குரல் கேட்குது. உடனே நாரதர் வந்து ஸ்டன் ஆகிறார். ஆமாம்ல, சுவாமி வந்து தண்ணி கேட்டார், நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலையே அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும்போது தான் வந்து பகவான் நிற்கிறாரு. அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து மறந்து போயிடுது. பயங்கரமான அனுபவங்கள். அவர் சொல்ல நாரதர் சொல்கிறார், என்ன சுவாமி மாயினா என்னன்னு கேட்டால் இப்படி தான், மாயை இருந்தது, இதுதான் நீ இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தியோ அதை வந்து நான் உன்னை எதுக்கு அனுப்பிச்சி வச்சேன், அதை நீ மறந்துட்டேன். அந்த மறந்துட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உனக்குரிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு கணம் கூட அந்த நேரங்களில் என்னை நீ வந்து நினைக்கவே இல்லை, நீ எதுக்கு வந்தன்ட்டு அப்படின்றார். அப்போது இந்த பூலோகத்துக்கு இந்த உடம்பை எடுத்துட்டாலே, இந்த உலகத்துக்கு வந்துட்டாலே மாயை நிறைந்த உலகம், நாம் தான் அதில் வந்து மேன்மைப்பட்டு இருக்க வேண்டும். பகவானுடைய உள்ள சாராம்சங்களை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு சதாகாலம் வந்து இறைவன்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது வந்து அது வந்து கூடாது.